ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு பிளாக் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாட்ஸ்அப்பை டக்குன்னு லாக் பண்ணி இந்தமாரி சிம்பிள் வந்துன்னா வாட்ஸ்அப்பில் போனாலே இதேமாரி உங்கள் டிஸ்பிளேயில் வந்தால் உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ என்னோடய வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா 20 டேஸாக லாக் ஆகி இதேமாரி தான் இருக்குது. இப்போ என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப்பில் நான் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுவேன், ஒரு 10 பேர் கூட அனுப்ப முடியல. நானும் யாராருக்கும் சென்ட் பண்ணி பார்க்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் வந்து இதே மாதிரி காமிக்கும் போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இங்கேருந்து திருச்செந்தூர் ஆளுக்கு, மதுரையில் இருக்க ஆளுக்கு, வெளிநாட்டில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் யாருக்குமே கான்டாக்ட் பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க போது வாட்ஸ்அப் மூலிமா வீடியோ கால் பேசலாம் எல்லாமே பண்ணி இதை நம்பிக்கிட்டு இருந்ததுனால சுத்தமாக என் நம்பரை பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னொரு நம்பர் போட்டால் அந்த நம்பரையும் பிளாக் பண்ணுறாங்க. அதனால் வந்து வாட்ஸ்அப் வந்து முக்கியவாசி யாருமே நம்பாதீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெலகிராம் இருக்குது, இன்னும் தமிழ் ஆப் நிறைய இருக்குது, மெசேஜ் அனுப்புறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. அதனால் யோசித்து உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற டீட்டெயிலாம் வந்து பென்ட்ரைவில் சேவ் பண்ணிங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் வாட்ஸ்அப் வந்து லாக் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாமே வந்து வேறு ஒரு டெலகிராமுக்கு சேவ் பண்ணிவிட்டு, டெலகிராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலீட்டே ஆகாது, அப்படியே உள்ளே சேவில் இருக்கும், நம்ம ஃபோன்லேயும் மெமரியில் வராது. அதனால் வந்து டெலகிராம் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு தமிழ் ஆப் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள்